Hey guys, welcome back to the channel. Vivo வந்து soon வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Vivo V23 series வந்து பார்த்தீங்கன்னா launch பண்ண போறாங்க. So next year 5th of January வந்து பார்த்தீங்கன்னா Vivo V23 series வந்து launch பண்றாங்க. So இந்த Vivo V23 seriesல Vivo V23 and V23 Pro அந்த மாதிரி ரெண்டு மாடல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இந்த V23 சீரீஸில் V23 ப்ரோவில் ஸோ ஒரு மேஜர் ஒரு டெக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதாவது கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம OnePlusல கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து பார்த்துருப்போம். அதாவது எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோல்ட் கலர், ப்ளூ கலர் அண்ட் ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து எப்படின்னா லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து அவங்க எந்த ஒரு பிக் டெஃபினிஷனும் வந்து தரலை. பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் OnePlus கொண்டு வந்த அந்த கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. மேபி இவங்களும் வந்து அதே மாதிரி ஒரு எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எவ்ரி டைம் வந்து சன்லைட்டில் படும்போது உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த Vivo V23 Pro இந்த கலர் சேஞ்சிங் டிசைனோட ஓரளவுக்கு இந்த ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதோட கலர் சேஞ்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ Vivo சைடில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெல் இப்போ இந்த Vivo V23 சீரீஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரீசெண்டாக வந்து Vivo வந்து சைனாவில் வந்து S12 அண்ட் S12 ப்ரோன்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ சிமிலராக அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. மைட் பி இந்த Vivo V23 சீரீஸ் வந்து சைனாவில் லான்ச் பண்ண Vivo S12 அண்ட் S12 ப்ரோவோட ஒரு ரீபிராண்டடான ஒரு வெர்ஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா Vivo S12 அண்ட் S12 ப்ரோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா Vivo V23 அண்ட் Vivo V23 Pro ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. வெல் இப்போ S12 அண்ட் S12 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் தான் வந்து அப்படியே V23 அண்ட் V23 Proவோட ஸ்பெக்ஸாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாக் அண்ட் ப்ளூன்னு 3 கலர் வேரியன்ஸில் வருது. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த கோல்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் டோன் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதாவது அது கோல்ட்லேருந்து ப்ளூலேருந்து கோல்டு ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து OnePlusல வந்து ஒரு கலர் சேஞ்சிங் டிசைன் வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து லைட்ஸ் வந்து ஓவராக வந்து அது மேலே படும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து எல்லாமே வந்து சிமிலர் தான். ஸ்லைட்டாக சில சேஞ்சஸ் தான் வந்து இருக்குது. வெல் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேக்கில் வந்து ஒரு நேரோ டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப கர்வ்டாக வந்து இல்லாமல் நேரோவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே அண்ட் 90 Hz ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் சப்போர்ட் இருக்குது. இதில் S12க்கும் S12 ப்ரோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா S12ல வந்து ஒரு நார்மலான ஒரு நேரோ டிஸ்பிளே ஸோ நார்மல் டிஸ்பிளே பட் அதுவும் சூப்பர் AMOLED தான். பட் S12 ப்ரோவில் கர்வ் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஸோ அகைன் ஒரு நாச் டிசைன் டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ இந்த நாச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஃபி கேமரா வந்து கொண்டு வராங்க. இதில் S12ல வந்து 44 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் டோல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொண்டு வராங்க. அண்ட் தென் S12 ப்ரோவில் 50+8ன்னு டோல் ஃப்ரண்ட் கேமரா வந்து கொண்டு வராங்க. அண்ட் ரியர் சைடில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஒரே கேமரா செட்டப் தான். ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வருது. அண்ட் அதுக்கு அடிஷனலாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொண்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசர் வைஸ் வந்து பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே வந்து MediaTekோட ப்ராசரில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க. அண்ட் லேட்டஸ்ட் ப்ராசர் அண்ட் அரௌண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் பேஸ்டு ப்ராசர். ஸோ S12ல வந்து Dimensity 1200 ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து UFS 3.1 டைப் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வருது. அண்ட் LPDDR4X ஸ்டாண்டர்ட் ரேம் வந்து கொண்டு வராங்க. ஸோ 8GB ரேம் அண்ட் 12GB ரேம் அண்ட் 128GB 250GB இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேரியண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மைட் பி லான்ச் பண்ணா ஸோ அவங்க மைட் பி வந்து 8+256 அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆரிஜின் OSல வந்து ரன் ஆகுது. பட் இந்தியாவில் விவோவோட ஃபன் டச் OSல தான் வந்து ரன் ஆகும். பட் ஆரிஜின் OS வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்குது. ஸோ மைட் பி வந்து இந்தியாவில் ஸ்டில் வந்து ஆரிஜின் OS வந்து கொண்டு வருவாங்களா என்னன்னு வந்து தெரியல. அண்ட் IQ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OS வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுலேயும் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான்.
Vivo S12 4200 mAh of battery with a 44 watts of fast charging support இருக்கு. And Vivo S12 Proல 4300 mAh of battery and same 44 watts of fast charging support வந்து கொண்டு வராங்க. And ஓவராலாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் அண்ட் டிசைன் வைஸ் வந்து சிமிலராக தான் வந்து இருக்குது. Vivo S12 Proல உங்களுக்கு 7.36 mm ஆஃப் திக்னஸில் அண்ட் 171 grams ஆஃப் ஓவரால் வெயிட் வரும். அண்ட் Vivo S12ல 7.39 mm ஆஃப் திக்னஸில் அண்ட் 181 grams ஆஃப் ஓவரால் வெயிட் வரும். ஸோ ஓவராலாக ரெண்டுத்துக்கும் திக்னஸ் அண்ட் வெயிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதில் மேஜர் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ S12 Proல கர்வ் டிஸ்பிளே வருது அண்ட் ப்ராசர் S12 Proல வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 1200 ப்ராசர் வருது அண்ட் செல்ஃபி கேமரா. ஸோ S12 Proல 50+8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வருது. அதில் S12 நார்மல் வேரியண்ட்டில் வந்து 44+8 தான். வெல் ஓவராலாக இந்த Vivo V23 சீரிஸோட ஸ்பெக்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். வெல் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்மிங் January 5th வந்து லான்ச் பண்ணுறாங்க. விவோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் புது வருஷத்தில். வெல் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் விவோ கொண்டு வர இந்த கலர் சேஞ்சிங் டிசைன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்ரெடி OnePlus வந்து ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் ஃபோன் இதே மாதிரி வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன? ஸோ இதெல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.